வரலட்சுமி விரதத்தின் போது அம்மனை அமர வைக்கிறதுக்கு ஒரு மனை ரெடி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, வாழை இலை விரித்து அதில் பச்சரிசியோ இல்லை நவதானியமோ பரப்பிக்கணும். அதன் மேலே பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் இட்டு அதுக்கப்புறம் பூக்களால் அலங்கரித்து அம்மனை அழகாக அதில் அமர வைக்கணும். மனை மேலேயோ மேடை மேலேயோ கூட அம்மாவை அமர வைக்கலாம். ஆனால் இது மாதிரி வாழை இலை பரப்பி அதில் பச்சரிசியில் அமர வைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானது. அதுக்கப்புறம் அம்மன் அழைப்பிற்கு பார்த்தீங்கன்னா வாசலில் மங்களகரமாக கோலம்லாம் இட்டு அதுக்கப்புறம் அம்மாவை அமர வச்சுட்டு தீபதூப ஆராதனைலாம் காமிச்சு வீட்டுக்கு அழைக்கணும். நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தீபதூப ஆராதனைலாம் காமிச்சு தான் அம்மாவை வீட்டுக்கு அழைக்கணும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அம்மாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கு தீபம் ஏற்றி வச்சாச்சு. இப்போ அம்மாவை அமர வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் கண்டிப்பாக வைக்கணும். பாயாசம், பொங்கல் இது மாதிரியான இனிப்பு பொருட்களை நெய்வேத்தியமாக வைக்கலாம். மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு மகாலட்சுமியை அழகாக மங்களகரமாக ரெடி பண்ணியாச்சு. அம்மனை அழகாக வீட்டுக்கு அழைச்சி கற்பூர தீபாரதனையும் காமிச்சாச்சு.